the electrical site, isn't it? Yeah, that's a biggie. வணக்கம் நண்பர்களே. பிரித்தானியாவின் முக்கிய மற்றும் மிகப்பெரிய விமான நிலையமாக கருதப்படுகின்ற ஹீத்ரோ விமான நிலையம் இன்று முழுவதும் மூடப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்திற்கு மின்சாரம் வழங்கும் ஹெய்ஸ் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து விமான நிலையத்தில் மின்தடை ஏற்படுத்தி இருக்கிறது. விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது. இன்று இரவு 12 மணி வரை மூடப்பட்டிருக்கும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்தும் நிலைமை சரிவராவிட்டால் தொடர்ந்தும் மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவின் மிகப்பெரிய விமான நிலையம் இது. 1300க்கும் அதிகமான விமான தரையிறக்கங்கள் மற்றும் புறப்பாடுகளை கொண்டிருக்கின்ற விமான நிலையம். கிட்டத்தட்ட 83.9 மில்லியன் பயணிகள் கடந்த வருடம் மட்டும் பயணம் செய்திருக்கின்றார்கள். இந்த இடத்துல இரவு முழுவதும் விமான நிலையத்தில் மின்சாரம் இல்லை, கார் பார்க்கிங் ஒரு இடம் இல்லை, நேரடியாக நாங்கள் பார்த்தோம். இந்த நிலையில் மேற்கு லண்டன் ஹெய்ஸில் உள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்திலே ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து 150 பேர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் தீயணைப்பு படையினரால். 70 தீயணைப்பு வீரர்களும் அங்கு அனுப்பப்பட்டார்கள். இப்பொழுது தீ கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. விபத்து மற்றும் மின்தடை காரணமாக 16,300க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு செல்கின்ற இந்த பவர் சப்ளை சதி காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதா என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் லண்டனுக்கு வருகின்ற விமானம் வரமாட்டாது, ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 504 UL 504 விமானம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இலங்கையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்தது பல இடங்களிலிருந்து வருகின்ற விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இரவு வந்த விமானங்கள் ஏனைய ஏர்போர்ட்டுகளுக்கு திசை திருப்பப்பட்டன. ஏனெனில் பவரே இல்லை, முழுவதுமாக இங்கே பவர் இல்லாமல் இருந்தது. ஆகவே இப்பொழுது இது சதியா அல்லது வேறு எந்த விஷயமா என்பது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்று மட்டும் 1300 விமானங்கள் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக விமான சேவை நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக இன்று இரவு வரைக்கும் இந்த தடை இருக்கும். விமான நிலையத்திற்கு செல்பவர்கள் விமான நிலையத்தின் வெப்சைட்டை போய் பார்த்து அதன் மூலமாக விவரங்களை அறிந்து கொண்டு செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 120 விமானங்கள் கெட்விக் ஏர்போர்ட், ஸ்டான்ஸ்டட், லூட்டன், பர்மிங்ஹாம் போன்ற இடங்களுக்கு மாற்றி விடப்பட்டிருப்பதாக, எடின்பரோவுக்கு மாற்றி விடப்பட்டதாக தெரிகிறது. பயணிகளுக்கு மிகப்பெரிய அசௌகரியத்தை இது ஏற்படுத்தி இருக்கும். வேண்டாம், ஹீத்ரோல வந்து இறங்குறாக்கள் எடின்பரோவில் போய் இறங்கினா அங்கே இருந்து திரும்ப டாக்ஸி பிடித்தான் அவர்கள் வீடுகளுக்கு போகணும். மிகப்பெரிய சிரமம். தற்பொழுது தீ அணைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது.
ஆனால் விமான நிலையம் இன்று இரவு திறக்கப்படுமா என்பது தொடர்பாக இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை. அது மட்டுமல்ல, ட்ரெயின் மெட்ரோ சேவையிலையும் சில தடங்கல்கள் ஏற்பட்டன, சிக்னல் வேலை செய்யவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இன்று இரவு இவை சரி வருமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். It's an electrical site, isn't it? Yeah. That's a biggie.